இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்சை பற்றி பார்க்க போகிறோங்க. வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் டிஜேசி கேலிஸ்டர். வீடியோக்குள்ளே போக முன்னாடி என் சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு போக முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே ரிக்வெஸ்ட் இது தானுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்க கிரிக்கெட் மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா ஒன் டே மேட்ச் முடிஞ்சிருக்குது. ஸ்ரீலங்கா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வச்சுருக்காங்க. டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1-0 என முன்னிலை வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்சையும் வின் பண்ணியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்சையும் வின் பண்ணியிருக்கு. T20 பல்லேகலை ஸ்டேடியமில் ஃபஸ்ட்டு மேட்சையும் அதிரடி ஆட்டம் மெண்டிஸ்ட ஆட்டத்தால் இலங்கை அணி வின் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மெண்டிஸோட ஆட்டம் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே ரைட், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோவே மெண்டிஸை பற்றி தாங்க. ஆரம்பத்தில் ரொம்பவும் துடுப்பெடுத்து ஆடுறதுல ஒரு சர்ச்சையே வாழ்க்கையாக போய்கிட்டு இருந்த மெண்டிஸ்க்கு பேரும் புகழும் சும்மா தேடி வரல, கஷ்டப்பட்டால் தான் வரும்னு சொல்லுவாங்கள்ல. அவர் கஷ்டப்பட்டாருங்க. அவர் எங்கே விட்ட ஃபோல்ட்டை அதே இடத்துல பிடிச்சாருங்க. இன்றைக்கி அவரு தாங்க உலகத்திலேயே பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேனாக விராட் கோலிக்கு அடுத்து, ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து, ஏன் நம்ம குமார் சங்கக்காரருக்கு பிறகு கொசால் மெண்டிஸ் தாங்க இப்போ ஃபேமஸாக போய்கிட்டு இருக்காரு. ஆமாம், அவரை மட்டும் நாங்கள் சொல்ல முடியுமா? பெத்தும் நிசாங்க நாங்கள் சொல்லவே தேவையில்ல. அதிரடி ஆட்டத்தில் சேவாக்கு கிங்கு அடுத்ததாக இறங்குவார் பெத்தும் நிசாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா சேவாக்கு எப்படி ஓப்பனிங்கில் சும்மா அலற விட்டுவாரோ அதே மாதிரி தாங்க பெத்தும் நிசாங்கையும் ஸ்ரீலங்கா டீமில் ஓப்பனிங் அலற விடுவாருங்க. 3 பந்துகளில் 3 4 ரன் அடித்து ஓப்பனிங்கை ஸ்டார்ட் பண்ணார் T20 மேட்ச்சில் பங்களாதேஷ்க்கு எதிராக பல்லேகலை ஸ்டேடியமில். ஸோ எப்பயுமே பெத்தும் நிசாங்க தாங்க. அது மட்டும் இல்லாமல் தசுன் சாணக்க இந்த T20 பட்டியலில் வந்து அவரோட பேர் இடம்பெற்றோன்னே நிறையா பேர் வந்து வரவேற்கத்தக்கது, அவர் வரணும், பேக் டு கேப்டன் திருப்பி வந்திருக்காரு, ஸோ டீமுக்குள்ளே அவர் இருக்கணும், அவர் இருந்தால் மிடில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங்கை எதிர்பார்க்கலாம், ஸோ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மை தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு T20 மேட்ச்சில் இதே பலகலை ஸ்டேடியமில் ஒரு தோல்வியை தவிர்த்து வெற்றியை நோக்கி கொண்டு போய் வெற்றி அடைய வச்ச ஒரே கேப்டனுங்க தசுன் சாணக்க. எதிர்பார்க்கவே முடியலை அந்த போட்டி எப்படி வின் பண்ணுவாங்கன்னு நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த போட்டி வந்து கைவிடப்பட்ட போட்டியை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து வின் பண்ண வச்ச ஒரே கேப்டன் தசுன் சாணக்க. ஸோ அவர் டீமில் இருக்குது உண்மையிலேயே பெரியோரு, அது என்ன சொல்கிறது, பெரியோரு புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருந்து புஷ் பண்ணுற மாதிரிக்கு பெரியோரு புஷ்ஷாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அதே மாதிரி அவர் டீமில் இருக்குது ஒரு பெரியோரு பலமாக இருக்குங்க. ஆமாம், ஸோ அவரும் வந்து டீமில் இருந்தார். குசல் ஜனித் பேரரா இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. வனிதா சிரங்களாக விளையாட முடியலை ஏன்னா இன்ஜரினால். வெண்டுசே வந்திருந்தார். வெண்டுசே வந்து 2 விக்கெட்டாக எடுத்திருந்தார். சூப்பரான விக்கெட் 2 எடுத்திருந்தார். ஸோ அது மாதிரிக்கு நுவான் துஷாரை விளாண்டுருந்தார். ஸோ நுவான் துஷாரெல்லாம் IPL விளாண்டு ரொம்பவே ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் இருக்காங்க. தீக்ஷனை சொல்லவே தேவையில்லை. அவர் தீக்ஷனை வந்து ஸ்பின் பண்ணுவார்னு பார்த்தா, கேரம் போல் போடுவார்னு பார்த்தா, இப்போ புதுசாக அவர் சராசரி 104 ஸ்பீடில் போடுறாருங்க ஒரு போலே. ஸோ அவர் பந்து வீசும்போது 104 ஸ்பீடில் போடுறாரு. அவரோட டெக்னிக்கே வேறு லெவல் டெக்னிக்காக இருக்குது. அவர் வந்து 4 ஓவர் வீசினார்னா 4 ஓவரில் T20 மேட்ச்லலாம் 28-30 ரன்ஸ்குள்ளே கவர் பண்ணுறாருங்க. ஸோ அவரோட அந்த ஒத்துழைப்பு வந்து ஸ்ரீலங்கா டீமுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு இந்த மேட்ச்சில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2வது T20 எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மேட்ச் வந்து நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. ஸோ அந்த மேட்சை பார்த்து
அந்த மேட்ச் எப்படி போகுதுன்ட்டுன்னு அந்த மேட்சோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு தர்றேன். நான் பேசுனது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். பிழையாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஓகே ரைட், இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.